அருணா மரணம் அடைந்ததை அடுத்து அவரது சகோதரர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான இந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுகேந்தர் வழங்க கேட்கலாம். யுகேந்தர், வணக்கம். முழு விவரம். நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்தவர் ரவி. இவரது மகள் அருணா, வயது 27, கடந்த 2023ஆம் ஆண்டு கிராம நிர்வாக அலுவலராக தேர்வாகி பொன்னேரி தாலுகா கீரைப்பாக்கம் கிராம அலுவலராக பணியாற்றி வந்துள்ளார். அதே நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பயணியைச் சேர்ந்த விஓஓ சிவபாரதியும் அதே பகுதியில் தான் பொன்னேரி தாலுகாவில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் இருவரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அலுவலகத்தில் சென்று இன்டர்வியூ ஒரு பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இருவருக்கும் பழக்கமானது ஏற்பட்டு வருகிறது. இன்ஸ்டா, பேஸ்புக் என போன்ற சமூக வலைதளங்கள் ஒருவர் நட்பாக பழகி வந்த நிலையில் காதலாக மலர்ந்திருக்கிறது. இதனிடையே இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் பெண்ணுடைய பெற்றோர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தங்களது பெற்றோருடைய அனுமதி பெற்று திருமணம் செய்து கொள்ளலாம் என அருணா சிவபாரதியிடம் கூறியுள்ளார். இதனிடையே கடந்த 29ஆம் தேதி காலை வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அருணாவுடைய அம்மா திட்டியதாகவும் விஷம் அருந்தியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சைக்காக சேர்க்கப்படும் போது அருணா வீட்டில் திட்டியதாக விஷம் அருந்தியானார் அப்படின்னு தெரிவித்திருக்கின்றனர். இதன் முதல் பரிசோதனை முடித்துவிட்டு மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது கடந்த 1ஆம் தேதி அருணா உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து சிவபாரதி தன்னுடைய காதலியை வீட்டார்கள் விஷம் அருந்தி சாகடித்ததாக திடீரென திருப்பாலையம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. இதில் குடும்பத்தில் 4 பேர் மீது புகாரானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று இரவு அண்ணன் தம்பி இருவரையும் அழைத்து வந்து போலீசார் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்கு பின்பே என்ன தகவல் வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி யுகேந்தர்.